ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற கிலாவரைங்கிற பியூட்டிஃபுல் கிராமத்து மேலதாங்க இருக்கோம். கிலாவரையிலிருந்து கொடைக்கானல் வரைக்கும் நாம டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப வாங்க கிலாவரையிலிருந்து கொடைக்கானல் நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். பஸ் எடுக்கிறாங்க, வாங்க போட் பண்ணுவோம். மக்களே, நம்ம கிலாவரை கிராமத்திலிருந்து கொடைக்கானல் நோக்கி கிளம்பியாச்சுங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கிராமம்னா வார்த்தைகளால விவரிக்கவே முடியாதுங்க. லாஸ்ட் vlog பார்க்காம இருந்தா பாருங்க. நம்ம பூண்டியிலிருந்து கிலாவரை வரைக்கும் வந்த வீடியோ பார்த்தோம். கரெக்டா வர்ற வழியில கிலாவரை கிராமத்துக்கு என்டர் ஆகும்போது மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. சோ மலையோட மலையா இப்ப நம்ம டிராவல் ஸ்டார்ட் ஆயாச்சு. இங்க பாருங்க, மேகங்கள் மூடிட்டு கொடைக்கானல் மேல்மலைகள் மேல அப்படியே சொர்க்கலோகம் மாதிரி காட்சி அளிக்குதுங்க. நாம பூண்டியிலிருந்து கிளம்பும் போது வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. கரெக்டா கிலாவரை வரும்போது மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு 3:30 இருக்கும். சோ இங்க ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. இங்க நம்ம குதிரை அந்த மூட்டையெல்லாம் பார்த்தோம்ல, அது என்னன்னா நம்ம ஆப்போசிட்ல தெரியுது பாருங்க. கிலாவரை கிராமத்தை சுத்தியுமே ஸ்டெப் ஃபார்மிங் பண்றாங்க. மலைப்பூண்டு, கேரட்டு, கேபேஜ் இந்த மாதிரி மலையில விளையிற பொருட்கள் எல்லாம் மலை மேல இருந்து இந்த லாரிஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, இதுக்கு லோட் பண்றதுக்கு தூக்கிட்டு வரதெல்லாம் அந்த குதிரைக்கு தான் ஹெல்ப் பண்ணுது நம்ம விவசாயிகளுக்கு. செம்ம சூப்பரா இருக்குங்க வில்லேஜ். முக்கியமான வில்லேஜ்ல ஓட்டு வீடுக அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி இருக்கு. தோட்டத்துக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மண் வீடுகள் தாங்க கட்டி இருக்காங்க. மண்ணு கட்டைய வச்சு கட்டி இருக்காங்க. மேல மட்டும் ஓடு வெஞ்சிருக்காங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இங்கேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் ஆசை. பட் ஆனா நமக்கு டைம் இல்லைங்க. நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றதுனால கரெக்டா பஸ் டைமிங்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இதுதான் லாஸ்ட் பஸ். சோ இது லாஸ்ட் பஸ்க்கு முன்னாடி பஸ்ங்க. லாஸ்ட் பஸ் 5:45 எடுக்கும். நாம இப்ப 3:30 மணிக்கு கிளம்பியாச்சு. 5:45 எடுத்தா கிட்டத்தட்ட 8:45 9 மணி ஆயிடும் நம்ம கொடைக்கானல் ரீச் ஆகிறதுக்கு. ரொம்ப லேட் நைட் வரைக்கும் நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டே டைம்லயே கிளம்பியாச்சு. மக்களே, நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. கிலாவரையிலிருந்து கொடைக்கானல் வரைக்கும் போறதுக்கு 57 ரூபா டிக்கெட் பிரைஸ். சோ இன்கேஸ் நீங்க டிஎன்எஸ்டிசி பஸ்லயே நம்ம கொடைக்கானல் மேல்மலைகள் மேல இருக்கிற கடைசி கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா 120 ருபீஸ்ல டூ அண்ட் ஃப்ரோ நீங்க ஜேர்னி முடிச்சிடலாம். நீங்க காலையில வர ஃபர்ஸ்ட் பஸ்ல வந்துட்டீங்கன்னா ஒரு 3-4 ஹவர்ஸ் உங்களுக்கு கிலாவரை கிராமத்தை சுத்தியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பஸ் 3:30 மணிக்கு கிளம்பும்.
இந்த பஸ்ல கிளம்புனீங்கன்னா கரெக்டா ஒரு 6 o'clock போல நீங்க ஆஹ், கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடலாங்க. சோ உங்களுக்கு டே டைம்லயே வந்துட்டு போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லேட் பண்ணிட்டா நமக்கு இருட்டாயிடும். இன்கேஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க கடைசியில எடுக்கிற 5:30 பஸ் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கரெக்டா நைட்டு டின்னருக்கு நீங்க கொடைக்கானல் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். சோ கிளாவரையிலிருந்து கிளம்புனதுல இருந்தே வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. பஸ் எடுக்கும்போது லைட்டா தூறலா இருந்த மழை இப்போ நல்லா பலமா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்க மலை மேல எல்லாம் வந்து நல்லா பலமா மழை பெஞ்சுன்னா என்ன ஆகுது தெரியுமா, பஸ்குள்ள எல்லாம் வந்து பயங்கரமா ஃபாக் மூடிடுதுங்க. என்னதான் வந்து வைப்பர் விண்டோஸ கிளீன் பண்ணிட்டே இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து அந்த ஒரு ஹீட் இருக்குல்ல, வெப்பம் இருக்கிறதுனால விண்டோஸ் எல்லாம் வந்து அப்படியே ஃபாகி ஆயிருது உள்ளுக்குள்ளயுமே. வெளியவாவது மழை தண்ணி பட்டு அது கிளியர் ஆயிடுது, உள்ளுக்குள்ள ஆகிற ஃபாக் வந்து ஒரு தின் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருதுங்க. அது வந்து கிளீன் பண்ணிட்டே ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம டிரைவர் அண்ணா. உள்ளுக்குள்ள வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சு உள்ள இருந்துமே வந்து விண்டோஸ கிளியர் பண்ற மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு. செம்ம சூப்பரா இருக்குங்க. ஜேர்னி வேற லெவல்ல இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம கொடைக்கானல் போற வரைக்குமே வேற லெவல்ல இருக்கும்.
மக்களே, நம்ம கொடைக்கானல் மேல்மலைகள்ல இந்த சீரீஸ் ஆஃப் கொடைக்கானல் vlogsல நாம கவுஞ்சி, கூக்கல், பூம்பாறை, மன்னவனூர் இந்த மாதிரி நிறைய இடங்களை சுத்தி பார்த்துட்டு இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம கடைசி கிராமமான கிலாவரை வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ரோடெல்லாம் எவ்வளவு நேரோவா இருக்கு பாருங்க. ரெண்டு பக்கமே அடர்ந்த காடுகளா தான் இருக்கு. அண்ட் கரெக்டா நம்ம லக்கோ என்னமோ நம்ம வந்த அன்னைக்கு லைட்டா மலை தூறல் பேஞ்சிட்டு அப்படியே சொர்க்கலோகம் மாதிரி இருக்குங்க. வேற லெவல் ஹாப்பி இன்னைக்கு. சோ கொடைக்கானல் வந்தா கிலாவரை வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு மெமரபிள் மொமெண்டா இருக்கும் நீங்க கிலாவரை வந்துட்டு போறது. முடிஞ்சா டென்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டு இங்க ஒரு கேம்பும் போட்டு போங்க. லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஹில் ஜெர்னில, அதுவும் மலையோட மலையா டிராவல் பண்ணும்போது சூப்பரா ஒரு மெலடி சாங் கேட்டா எப்படி இருக்கும். நம்ம ஹரிஹரன் அண்ட் ஸ்வர்ணலதா பாடின பாடல்கள்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங்னு சொல்லலாம் இது. சோ என்னோட வாய்ஸ்ல உங்களுக்காக. துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் என் இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். ஒளி ஒளியாய் வெட்டும் மின்னல் ஒளியாய் என் ரகசிய ஸ்தலங்களை ரசித்து விட்டாய். ரசித்ததையே நீ ரசித்ததையே என் அனுமதி இல்லாமல் ருசித்து விட்டாய். பூவென நீ இருந்தால் இளம் தென்றலை போல் வருவேன். நிலவென நீ இருந்தால் உன்பானம் போல் இருப்பேன். துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் என் இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். பூமி எங்கும் பூ பூத்த பூவில் நான் பூட்டிக் கொண்டே இருப்பேன். பூக்களுக்குள் நீ பூட்டிக் கொண்டால் நான் காற்று போல திறப்பேன். மேகமுள்ளே வாழ்ந்திருக்கும் தூரல் போலவே நானும் அந்த மேகமதில் வாழ்கிறேன். காற்றழுத்தம் போல நானும் உன்னைத்தான் முத்தமிட்டு போகிறேன். ஒருவரை ஒருவர் அடிக்கடி தேடி ஆனந்த மலை தன்னில் நனைந்திட துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் என் இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். நீலவானில் நடனி மக்களே, எப்படி இருந்துச்சு சொல்லுங்க இந்த சாங். செம்ம சூப்பரான நம்ம மலை கிராமத்து மேல மலையோட மலையா நம்ம
டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க மக்களே. நம்ம ஆப்போசிட்ல ஃபுல்லா வந்து மலைத்தொடர்கள் தாங்க. பட் ஆனா மேகங்கள் மறைச்சிட்டு நமக்கு விசிபிலிட்டியே தெரியல. நம்ம ஒரு மலை மேல இருக்கிற எட்ஜ் கிளிஃப்ல இருக்கிற ஒரு ரோட்ல தான் பயணப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க சைட்ல பார்த்தாவே தெரியும் பள்ளத்தாக்குக்குள்ள ஒரு கிராமம் இருக்கு. வேற லெவல் ஜேர்னிங்க. நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் வந்தா ரொம்ப ஜாக்கிரதையா தான் டிராவல் பண்ணும். டூ வீலர்ல வந்தாலும் சரி, ஃபோர் வீலர்ல வந்தாலும் சரி, நாம இன்ஃபுளுன்ஸ் பண்ணி விட்டுறோம் இந்த மாதிரி சூப்பரான பிளேசஸ் எல்லாம் காமிச்சு. பட் ஆனா நீங்க டிராவல் பண்ணி வரும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா வரணும் மக்களே. அது வந்து என்னோட ஒரு அட்வைசரியாவே வச்சுக்கோங்க. சோ நாம் இப்போ கிளாவரையிலிருந்து பூண்டி கிராமத்தை ரீச் ஆயாச்சுங்க. பூண்டி கிராமத்துக்கு வரதுக்குள்ளேயே வந்து ஒரு சொர்க்கபுரிக்குள்ள பூந்து வந்த மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். சோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது வந்து சம்மர் சீசன்ல மழை பெஞ்சாவே இப்படி இருக்கு. நீங்க ஒருவேளை வின்டர் சீசன்ல எல்லாம் வந்தா வேற லெவல்ல இருக்கும். மழை சீசன்ல நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன். மழை சீசன்ல நீங்க டிராவல் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் ஜூலை மாசத்துல நல்ல மழை பெய்யும். நம்ம கேரளா மழை வந்து இங்கேயும் பெய்யும், தென்மேற்கு பருவமழை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் நார்மலா இருக்கும். அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வந்து நல்லா பனிமூட்டமா இருக்கும். சோ உங்களுக்கு என்ன மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கேம்பிங் பண்றதோ ஸ்டே பண்றதுக்கு வரதோ இந்த மாதிரி பிளான் பண்ணா பூண்டி கிளாவரை மாதிரியான ரீஜன்ஸ் வந்து நல்ல இன்டீரியர்ல கேம்பிங் எல்லாம் பண்றதுக்கு ரொம்பவே நல்ல பிளேஸ். உங்களுக்கு அந்த மாதிரி அட்வென்ச்சர் இல்லப்பா, எனக்கு ப்ராப்பர் ஒரு ஸ்டே பண்றதுக்கு பிளேஸ் வேணும்னா உங்களுக்கு ஒரு சில ஹோம் ஸ்டேஸும் அவைலபிளா இருக்கும். சோ அதுலயும் நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம். பட் பூம்பாறை வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதை தாண்டி நீங்க கூக்கல், அதுக்கப்புறம் பழம்புத்தூர், மன்னவனூர், பூண்டி, இந்த மாதிரி பிளேசஸ், கிளாவரை, இந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் வரணும்னா நீங்க ரொம்பவே பிளான் பண்ணி தான் வரணும். ஏன்னா ஸ்டே பண்றதுக்கு வந்து அவ்வளவான ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப மினிமலா இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சோ பூண்டி தாண்டுன்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுஞ்சி அப்படிங்கிற ஒரு கிராமம் வரும். கவுஞ்சி கிராமத்துக்கு பக்கத்துல நல்ல பியூட்டிஃபுல்லான ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் இருக்குங்க. ஒரு 2-3 ஹோம் ஸ்டேஸ் இருக்கு. நிறைய வந்து கேரள மக்கள் தான் வந்து இங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த சீரீஸ் ஆஃப் vlogsல ஃபுல்லாவே வந்து நம்ம கேரள சேட்டன்ஸ், கேரள குட்டீஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா குட்டி பசங்கள்ல இருந்து +1 +2 படிக்கிற பசங்கள்ல இருந்து வேலை பார்க்கிற சேட்டன்ஸ் வரைக்கும் எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. செம்ம சூப்பரா இன்டீரியர் கொடைக்கானல் மேல்மலைகள்ல இருக்கிற கிராமங்கள்ல, முக்கியமா கூக்கல், கிளாவரை, பூண்டி, கவுஞ்சி இந்த ஏரியாலாம் வந்து ரிமோட் வில்லேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வர்றதுனாலும் சரி, நம்ம பஸ்ல வர்றதுனாலும் சரி, நிறைய கேரள மக்கள் வந்து இங்க நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. டென்ட் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிட்டு போறாங்க ஒரு ஃபியூ டேஸ். தே ஆர் மேக்கிங் மெமரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சோ நம்ம பசங்களும் சஜஸ்ட் பண்ணுவேன், வந்து இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா மன்னவனூர் எக்கோ டூரிசம் பார்க்கு. சோ இது வரைக்கும் வராங்க. ஏன்னா டூரிஸ்ட் டாக்ஸிஸ், வேன்ஸ் எல்லாம் வருது. இதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நம்ம பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வேணும். சோ நேச்சரோட நேச்சரா வாழணும்னு விரும்புறவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பயங்கரமான ஒரு சொர்க்கபுரிங்க. சோ மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையத்தை நாம் இப்போ கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
மக்களே டைம் 3:45 ஆகுதுங்க. நம்ம பஸ் பூம்பாறையில பிரேக் நிறுத்தி இருக்காங்க. பஸ் எடுத்ததுல இருந்து மழைங்க. கிலாவரையில இருந்து பூம்பாறை வர வரைக்கும் செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. கொடை வரைக்கும் போறப்பவே மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும் போல. இது போடி வரைக்கும் போற பஸ்ஸுங்க. கொடைக்கானல் போயிட்டு கீழே காட் ரோடு போயிட்டு அங்கிருந்து தேனி போடி அடி தாத்துங்க மழை. மக்களே மழை பெய்யறப்போ பூம்பாறை கிராமத்தோட வியூ பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு. ஃபுல்லா கிளவுட்ஸ் மூடி இருக்குங்க மலை மேல. மக்களே நம்ம பூம்பாறையில இருந்து கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் கொடைக்கானல். ஆனா வேற லெவல்ங்க. செம்ம மழை. கிளாவரையில ஸ்டார்ட் பண்ண மழை இன்னும் பெஞ்சுக்கிட்டே இருக்குங்க. நம்ம பூம்பாறையில இருந்து கீழே கிராமத்தை பார்த்த அழகு எப்படி இருந்துச்சு வியூ பாயிண்ட்ல இருந்து. ஒவ்வொரு நாளும் நாம லாஸ்ட் 2-3 டேஸா இந்த வழியில தாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கொடைக்கானல் மேல்மலைகள் மேல இருக்கிற இன்டீரியர் கிராமத்துக்கு நம்ம பூம்பாறை கிராஸ் பண்ணி தான் போயாகணும். பூம்பாறை கிராஸ் பண்ணோடனே கூக்கல் பழம்புத்தூருக்கெல்லாம் வந்து ரைட் சைடு ஒரு ரோடு கட் ஆயிரும். ஸோ அந்த ரோட்டுக்குள்ள போகணும். நேரா போனா மன்னவனூர், பூண்டி, கவுஞ்சி, கிளாவரை இந்த மாதிரியான கிராமங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் இதே ரூட்ல டிராவல் பண்ணாலும் ஒவ்வொரு மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு ஃபுல்லா மலையோட மலையா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நேத்து கூக்கல் போயிட்டு வரும்போது ஃபுல்லா வந்து மேகமூட்டமா ஃபாகியா இருந்துச்சு. ஏன்னா நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி மழை பெஞ்சு நின்றுச்சு. மழை பெஞ்சு நின்றதுக்கு அப்புறம் ஃபுல்லா வந்து மேகமூட்டம் மூடிடுதுங்க. இன்னைக்கு வந்து நம்ம கிளாவரையில ஸ்டார்ட் பண்ணி இன்னும் வந்து மழை தூறிட்டே இருக்கு. ஐ திங்க் கொடைக்கானல் போற வரைக்குமே வந்து சாரல் மழை ஃபுல்லா பெஞ்சிட்டு இருக்கும் போல. இங்க பாருங்களா வேற லெவலுங்க. நேத்து நம்ம கூக்கல்ல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபுல்லா ஃபாகுங்க. முன்னாடி வந்து விசிபிலிட்டியே தெரியல. நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்குறப்போ ஃபுல்லா வந்து மேகமூட்டம் மூடிட்டு பஸ் ஸ்டாண்டே வந்து ஒரு சொர்க்குலம் மாதிரி இருந்துச்சு. இங்க பாத்தீங்களா டேர்னிங்ல ஒரு அருவி. இந்த மாதிரி மழை பெய்யும் போது எங்க அருவிகள் ஊத்தெடுத்து வந்து விழுவுனே தெரியாதுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு சம்மர் சீசன்ல லைட்டா மழை பெஞ்சாவே வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இன்னும் வந்து வின்டர்ல மழை காலத்துல எல்லாம் நீங்க இந்த ரூட்ல டிராவல் பண்ணா எப்படி இருக்கும்னு மட்டும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. எவ்வளவு அடர்ந்த காட்டு பகுதிகள் பாருங்க. ஃபுல்லா வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது எல்லா பக்கம் அருவி ஓடிட்டு இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ல டிராவல் பண்றதுனா இருந்தாலும் சரி, பஸ்ல டிராவல் பண்றதா இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரியான க்ளோத்திங்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட்டு, வாட்டரு இதெல்லாம் வந்து கொண்டு வந்துக்கிறது நல்லது. அண்ட் எமர்ஜென்சிக்கு ஏதாவது மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துக்கணும். ஸோ உங்களோட டிராவல் வந்து செம்ம கம்ஃபர்ட்டா இருக்கணும்னா நாம ப்ரிப்பேர்டா வந்துட்டா என்ஜாய் பண்ணலாங்க.
சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூம்பாறையிலிருந்து இப்போ கொடைக்கானல் அவுட்ஸ்கர்ட்ஸ் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம அப்சர்வேட்டரி, ரோஸ் கார்டன் எல்லாம் தாண்டி டுவர்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொன்னல, மழை பெஞ்சா என்னதான் வெளியே வந்து வைப்பர் போட்டு கிளீன் பண்ணாலும் பஸ்ஸுக்குள்ள அந்த ஹீட் இருக்கும் இல்லையா, அதனால வந்து ஃபாக் வந்து கிளாஸ்ல அப்படியே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு இருக்குங்க. டிரைவர் அண்ணாவும் வந்து பாட்டில் ஆஃப்டர் பாட்டில தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க விசிபிலிட்டிக்காக. பட் அடுத்த ஒரு 5-10 மினிட்ஸ்ல ஃபுல்லா மூடிடுது. ஐயோ, வேற லெவலுங்க. கொடைக்கானல் மழை பெய்யும் போது அது பண்ற வைப் இருக்கே, வேற லெவல் வைப். இந்த ரெட் கலர் பில்டிங் பாக்குறோம் இல்லைங்களா, தமிழ் வாழ்கன்னு எழுதி இருக்கு பாருங்க, இதுதான் வந்து கொடைக்கானல் முனிசிபாலிட்டி ஆபீஸ். ஸோ நம்ம ப்ராப்பர் கொடைக்கானல் டவுனுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்க முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்ல இருந்து மேலே போற வழியில இப்போ சைட்ல பாக்குறோம் இல்லையா, அந்த காம்பவுண்டு, இதான் வந்து கொடைக்கானல் இன்டர்நேஷனல் ஸ்கூலு, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்கூல்ஸுங்க கொடைக்கானல்ல. ஸோ இங்க லைப்ரரி எல்லாம் இருக்கும். ஒரு சில டேஸ்ல வந்து பப்ளிக்கும் அலோவ் பண்ணுவாங்க உள்ளெல்லாம் போறதுக்கு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேம்பஸ். இன்டர்நேஷனல் சிலபஸ், ஐபி சிலபஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ நல்லா நிறைய விஐபிஸோட பசங்கள்லாம் வந்து படிக்கிற ஸ்கூலுங்க. ஸோ சைட்ல பார்த்தோம்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு, கெஃபேஸு, ஐஸ்கிரீம் பார்லர்ஸ், இது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இங்கிருந்து வந்து நம்ம மேலே போனோம்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு பாருங்க. இங்கிருந்து நம்ம கீழே போற வழியில தான் வந்து மார்க்கெட் ஏரியா இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப பிஸியான ஏரியான்னு வச்சுக்கோங்களேன் கொடைக்கானல்ல. அண்ணா சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சென்னையில இருக்கிற அண்ணா சாலை மாதிரி கொடைக்கானல்ல இருக்கிற அண்ணா சாலை இது. ரொம்ப ரொம்ப பிஸியான மார்க்கெட் ஏரியா. எல்லா வகையான பொருட்களும் வந்து இங்க கிடைக்கும். கொடைக்கானல் சுத்தி இருக்கிற மக்களுக்கு வந்து நம்ம கொடைக்கானல் டவுன்ல இந்த அண்ணா சாலை இருக்கிற ஏரியா தான் வந்து ஒரு பிரிடாமினன்ட் மார்க்கெட் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். சண்டே ஆனா சண்டே மார்க்கெட் ரொம்ப பாப்புலரா நடக்கும். நிறைய மக்கள் வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. சரி, வாங்க மக்களே, இறங்கலாம். சோ மக்களே, நாம கிலாவரையிலிருந்து கொடைக்கானல் ரீச் ஆயாச்சுங்க. கிலாவரையில ஸ்டார்ட் ஆன மழை கொடைக்கானல் வந்து நிக்கலங்க. வர்ற வழி எல்லாமே வந்து செம்ம மழை, செம்ம சூப்பரா இருந்துச்சு ஜேர்னி. ஆனா ஃபுல்லா மிஸ்ட், எங்க பார்த்தாலும் அப்படியே சோலை காடுகளுக்குள்ள மலை துளிகளோட பயணிச்சது வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்களும் விர்ச்சுவலா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Kodaikanal bus standங்க. See you.